ஓகே, இன்னைக்கு நம்ம சில விஷயத்தை பேசுவோம். என்ன விஷயத்தை பேசலாம்? இன்னைக்கு கரண்ட் பாலிடிக்ஸ் டூ 2025 ஏய் ஏய் அவனா மற்றவனுங்களாம் வந்து ஏதாச்சும் நான் ஒரு குடிக்காரன் சலம்பிட்டு இருப்பேன். அவங்களாம் என் சலம்பெல்லாம் புரியாது. புரியலன்னா உங்களுக்கு பிடிக்கணும்னா எழுத போயிடுங்க. புரிகிறவங்க பார்த்துருங்க, அவ்வளோதான். ஓகேவா? இப்போ வந்து 2025 ஓகேவா? ஆஃப் முடியிருப்பது சொல்லுங்கள். இப்போ வந்து நான் பேச போகிறேன் இந்த கான்செப்ட். என் மனசில் இருந்த ஆதங்கம் என்னென்னா, நான் படித்த விஷயம், நான் கண்ட விஷயம், நிறைய விஷயம் இருக்குது சொல்கிறேன். 1965 இந்திய அகிடேஷன் சொல்லிட்டு ஒன்று நடந்தது எங்கே, நம்ம தமிழ்நாட்டில். அப்போ வந்து திராவிட கழகம்னு சொல்லிட்டு ஒரு கட்சி, அதாவது காங்கிரஸிலிருந்து பிரிஞ்ச ஒரு மனிதர். மனிதர் வந்து தெலுங்கு நாட்டை சேர்ந்தவர். இருந்தாலும் தெலுங்கு ஆந்திராவில் போய் அந்த விஷயத்தை பண்ண முடியாது, அதை விட்டுருங்க. ஆனால் தமிழகத்தில் வந்து சில புரட்சிகளை செய்தார். அவரால் தான் நம்ம படிச்சிருக்கோம். நம்ம படித்ததெல்லாம் வந்து என்னதான் நீங்கள் வந்து நம்ம வந்து சொல்லுவோம் தெலுங்குக்காரங்க ஏதோ அவரால் தான் படிச்சிருக்கோம். அது எனக்கு வந்து சில காண்ட் இருக்குது. தெலுங்குக்காரங்க நம்ம ஆட்சி பண்ணுறதுக்கு காரணம் இவ்வளோதான் சொல்லிட்டு ஒரு காண்ட் இருக்குது. பட் இருந்தாலும் வந்து நம்ம இப்போ நல்லா படிச்சுட்டு இருக்கோம். நம்ம வந்து ஜாதி வேற்றுமை அந்த ஜாதி வேற்றுமைலாம் இருக்குது இப்போ கூட. இருந்தாலும் வந்து நம்ம ஏதோ இந்த ஓரளவுக்கு மற்ற ஸ்டேட்டை கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாட்டில் அந்தளவுக்கு அங்கே கிடையாது. ஜாதி இது இருக்குது, அது நடக்குது, இன்சிடென்ட் நடக்குது. நீ மற்ற ஸ்டேட்லாம் போய் பாரு, தெலுங்குலலாம் போய் பாரு, ஒரே ஒரு ரெண்டு ஜாதி தான். நான் ஏதோ ராவ், அவ்வளோதான். கர்நாடகாவில் போய் பாரு, அந்த ஜாதி பேர் என்ன, அது வந்து ஏதோ வரும் பேர் வரல எனக்கு ஞாபகம். அதே மாதிரி தான் நார்த்தில் வந்து பிராமின் மட்டும்தான், பிராமின் தான். மற்ற ஜாதி தான் வந்து ராஜ்புட்லாம் வந்து ராஜ்புட்டு ஏதோ ஓரளவுக்கு இது பண்ணுவாங்க, அவ்வளோதான். சொல்லுங்க சொல்லி. ஒரு ஏதோ தெலுங்குக்காரர் வந்தார், ராமசாமி நாயக்கர். தமிழ்நாட்டில் வந்து 1965 வந்து ஒரு புரட்சி ஒன்று நடந்தது. 1940s இந்த அகிடேஷன் இருக்கு. அவர் ராமசாமி நாயக்கர் முன்னாடி டைம்லேருந்து அகிடேஷன் இருக்கு. அந்த அகிடேஷன் வந்து இந்திய அகிடேஷன். நம்ம வந்து இப்போ இருக்கிற பாலிடிக்ஸுக்கு கம்பேர் பண்ணும்போது நம்ம 1940s 50ஸ்லாம் போக தவிர 1965 மட்டும் போவோம். அதாவது திராவிட முன்னேற்ற கழகம், அதாவது திராவிட கழகத்திலிருந்து பிரிஞ்ச திராவிட முன்னேற்ற கழகத்தில் வந்து சேர்ந்த இளைஞர்கள், அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் 1965 வந்து இந்திய அகிடேஷனுக்காக போராடினாங்க. கிட்டத்தட்ட 70 பேர் இறந்து போனாங்க. எதுக்காக? இந்தி திணிப்பு வந்து தமிழ்நாட்டில் வர்றதுக்காக வந்து 70 இளைஞர்கள். அந்த இளைஞர்கள் வந்து எப்படின்னா, அந்த டைமில் வந்து எனக்கு நிறைய காண்டு இருக்கு. தமிழ்ன்ற ஒரு காண்டு இருந்தாலும் ஏதோ தெலுங்குக்காரங்க அவங்க கர்நாடகின்ற ஒரு வந்து எங்கேருந்து வந்த உங்கள்னு வந்தாரு வந்து இங்கே வந்து இருந்தாலும் வந்து நம்ம இளைஞர்களை வந்து அவரை பேச்சால வந்து இது பண்ணி அந்த 1965 அகிடேஷனில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண வச்சு நம்ம 70 இளைஞர்கள் வந்து உயிரை வந்து விட்டாங்க. எதுக்காக? இந்தி திணிப்புக்காக. அவ்வளோதான். நார்த் இந்தியன்ஸே அதர்றான், இப்போ வரைக்கும் அதர்றான். அந்த அகிடேஷன் இப்போ கூட போய் கேளுங்க. 1965 1940 55 வரைக்கும் கூட நடந்தது அகிடேஷன்லாம். இண்டிபெண்டன்ஸ் முன்னாடி கூட இந்திய அகிடேஷன் நடந்தது. ஆனால் அந்த 1965 அகிடேஷன் இப்போ வரைக்கும் வந்து நார்த் இந்தியன்ஸில் இருக்கவங்க வந்து மறக்கவே மாட்டாங்க. அந்த நார்த் இந்தியன்ஸில் சுப்பீரியர் பவராக இருக்கவங்க மறக்க மாட்டாங்க. இந்த திராவிட கழகம் ஒரு காரணம், அந்த நாயக்கர் காரணம். நாயக்கர்ன்றது வந்து ஏன், நான் வந்து தமிழை வந்து நார்த் டிஸ்ட்ரிக்டை சேர்ந்தவன். எங்களுக்கும் அந்த பட்டம் இருக்குது. தமிழன்றது அந்த ஜாதியை எங்களுக்கு வந்து கேலண்டர் ஜாதி சொல்லுறது உங்களுக்கு சொன்னாதான் புரியும் உங்களுக்கு. ஏன்னா அப்படி தானே கலைப்பீங்க. நாங்களும் எங்களுக்கு வந்து உண்மையாக வந்து நார்த் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த பட்டம், நாயக்கர்ன்ற பட்டம் இருக்குது. அதே மாதிரி தெலுங்கில் வந்து இருக்கிறவங்களுக்கும் அந்த நாயக்கர்ன்ற பட்டம். அவர் வந்து தெலுங்குக்காரர், நான் வந்து தமிழன். அதை விட்டுருக்கோம். நாட்டுக்கு வரும் சென்னப்ப நாயகர் கூட தெலுங்குக்காரங்கன்னு சொல்லிட்டு அப்படி அதான் அவரோட
இந்த ஈவே அப்படின்னு பண்ணுறாங்க. ஆனால் வந்து சின்னப்ப நாயக்கரை வந்து நம்ம எங்கள் ஆளுங்க தான் அப்படின்னு வந்து பெருமை பேச முடியாது. ஏன்னா பழைய பெருமை பேசினா என் ஆளுங்களாம் இப்போ பாரு, நான் வந்து குடிச்சு சலம்பிட்டு இருக்கேன், ஏன் அப்போ செக்யூரிட்டியாக இருக்கோம், நான் 1 இயர் வந்து பிச்சை தான் எடுத்துட்ருக்கோம். என்ன பண்ணுறது? நாங்கள் ஜாதி பெருமை ஆண்ட பரமன்ற பேச முடியுமா சொல்லு? ஏன் எங்களுக்கு வந்து சப்போர்ட்டை நாங்கள் பாப்புலேஷன் தான் தமிழ்நாட்டில் வந்து நாங்கள் தான் அதிகம். பாப்புலேஷன் நாங்கள் அதிகம் கிடையாது, எங்களோட ஒரு அதிகம் வந்து அந்த பறையன். அந்த வந்து நான் தப்பான வார்த்தையாக சொல்லல, அது வந்து அவங்க கம்யூனிட்டி பேர் பறையன்றது. அவங்க தான் இப்போ அவங்க தான் வந்து அதிகம் பாப்புலேஷன் வைஸில். ஒரு சிஎம் வந்திருக்காங்களா அவங்க பாப்புலேஷனில்? பாப்புலேஷன் வைஸில் தமிழ்நாட்டில் வந்து பாப்புலேஷனில் அதிகம் வந்து பறையன் ஃபஸ்ட்டு. அதில் ஒரு பறையன்ற ஒருத்தர் வந்து இது வரைக்கும் சிஎம் ஆகியிருக்காங்களா தமிழ்நாட்டில்? இண்டிபெண்டன்ஸுக்கு அப்புறம் கேட்குறேன், அதுக்கு முன்னாடி இருந்திருக்குமான்றது இல்லை, அதுக்கு முன்னாடி கூட கிடையாது. எப்படி இருந்திருக்கும் இண்டிபெண்டன்ஸுக்கு அப்புறம் கூட? சரி விடு, 1 இயர். அதுக்கப்புறம் வந்து எங்கள் ஜாதிக்காரங்க பெருமை பேசுவானுங்க, பழைய பெருமை பேசுவானுங்க. ஒருத்தனும் ஒரு பொசிஷனில் கூட கிடையாது. கேலண்டர் பிரச்சனை சண்டை போடுவோம். ஆனால் வந்து அந்த பிரச்சனைலாம் வந்து தப்பு அவனுக்கு மேலே கூட இருக்குது. விட்டுரு, அதெல்லாம் விட்டுரு. அவனுக்கு வந்து வாண்டடாக வந்து அது போராடினதே வந்து ஒரு கம்யூனிசமில் இருந்த எங்கள் ஜாதிக்காக நான் பேர்லெஸ் இல்லை சொல்கிறேன். ஓகே, அதை விட்டுருங்க. அந்த இருந்தாலும் அந்த ஐடென்டிட்டின்ற ஒன்று இருக்கும்ல, சில விஷயத்தை வந்து விட்டு கொடுக்க முடியாது. நம்ம வந்து எல்லாருக்குள்ளேயும் வந்து இருக்கணும். இப்போ கூட பாரு, சில பேருக்கு பாருங்க, அம்பேத்கரே ஜாதி தலைவர் ஆகிட்டாங்க. அம்பேத்கரே ஜாதி தலைவர் ஆகிட்டாங்க. அது சொன்னால் புரியாது உங்களுக்கு, நீங்கள் நம்ப மாட்டீங்க. இப்போ வந்து இப்போ இருக்கிற பசங்கள்கிட்ட வந்து அந்தளவுக்கு வந்து மைண்ட் செட்டை கொண்டு வந்துட்டுருக்காங்க. அந்த கதையெல்லாம் விடுவோம், நம்ம மேட்ருக்கு வரும். 1965 அகிடேஷன். அந்த அகிடேஷனில் வந்து திராவிட கழகம், இந்த ஈவே ராமசாமி, ஈவிஆர் வேணாம், ஜாதி பேரெலாம் சொல்ல வேணாம், அவர் தான் ஜாதி பேரை ஒழிச்சாரு. அதனால தான் தமிழை வந்து உருப்பிட்டான். பரவாயில்ல, அந்த நாயக்கர் வந்து தமிழ்நாட்டில் இருக்க எல்லா ஜாதி பேர் பின்னாடி வந்து போடக்கூடாதுன்னு சொல்லி வந்து ஒழிச்சாரு. அது ஒரு வகையில் ஒரு பாசிட்டிவ் விஷயமும் இருக்குது, நெகட்டிவ் விஷயமும் இருக்குது. அது நெகட்டிவ் விஷயம் வந்து அப்புறம் சொல்கிறேன். இப்போ இருக்க பாசிட்டிவ் விஷயத்தவே போனோம். அவர் பண்ண ஒரு விஷயத்தால தான் தமிழை வந்து அறிவோடு இருக்கான். இந்த ராமசாமி பண்ணார் பார்த்தியா, அந்த ராமசாமி போடா வெங்காயம், அந்த சொல்லுவார் பார்த்தீங்களா, அந்த ராமசாமி பண்ண விஷயத்தால தான் தமிழை வந்து படிச்சுட்டு இருக்கான். ராஜாஜி வந்து குலக்கல்வி. யார் ராஜாஜி? யார் ராஜாஜி சொல்லுங்க? யாருன்னா இப்போ வந்து அமெரிக்காவில் போயிட்டு பீப் கறி சாப்பிட்டுட்டு இருக்க, நாட்டை விட்டு போகக்கூடாது, அவனோட வந்து ஒரு கொள்கைப்படி, மனு சாஸ்திரம் படி, ஸ்மிருதி படி நாட்டை விட்டு வெளியே போகக்கூடாது. ஆனால் இப்போ வந்து அமெரிக்காவில் இருந்து எல்லாத்துலேயும் இருக்கிறது வந்து யாருன்னா அவ தான். அவ வந்து ராபர்ட்டை கல்யாணம் பண்ணுவா, வில்லியமை கல்யாணம் பண்ணுவா. அவ மக்கள் வந்து எல்லாத்தையும் இது அரபுல கூட போறாளுங்க, கூட கல்யாணம் பண்ணுவேன். ஆனால் வந்து அரபு கூட அவங்க வந்து முஸ்லீமா என்ன தப்பு தெரியல, அது விடுங்க. ஆனால் ராபர்ட் வில்லியம்னா வந்து கல்யாணம் பண்ணிப்பாங்க. ஏன்னா அமெரிக்காவில் தான் அவங்க பாரு வைஸ் பிரசிடென்ட்டாக அந்த நிறைய லிங்க் இருக்குது, விடுங்க. அவள் சேர்ந்த ராஜாஜி வந்து ஒரு குலக்கல்வின்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார். அந்த குலக்கல்வி வளர்றேன்னு நினைக்காதீங்க, சரக்கு ஓவர் ஆயிடுச்சு பார்த்தா, அப்படி தான் வளரும். டோன்ட் அண்டர் எஸ்டிமேட் மீ, ஓகே? டோன்ட் அண்டர் எஸ்டிமேட் த பவர் ஆஃப் அ காமன் மேன், ஓகே? ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட், ஓகே? ஐ கேன் பிளாபர் சம்டைம்ஸ், ஓகே? ஜஸ்ட் லீவ் இட், ஓகே? அந்த குலக்கல்வி அதாவது வந்து செருப்பு தைச்சவன் செருப்பு தான் தைக்கணும். அந்த வந்து அவன் வந்து படித்து முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் ஈவினிங் டைமில் வந்து அந்த வேலையை பண்ணணுமா, கற்றுக்கணுமா. அப்புறம் வந்து துணி துவைச்சவன் படித்து முடிச்சதுக்கப்புறம் வந்து அந்த இது வேலை கிடைக்குமா. எப்படி இன்டெரக்டாக வந்து ஒரு விஷயத்த திணிச்சாங்க பார்த்தீங்கன்னா, அதுக்காக வந்து எதிர்ப்பு தெரிவிச்சவர் யார்? அதுதான் ராமசாமி. தெரிகிறது தான், பரவாயில்ல, இதனால காண்டிருக்கு, எனக்கு காண்டிருக்கு. அந்த காண்டெலாம் கூட அவர் மேலே வந்து நிறைய ஒரு எதிர்ப்புலாம் இருக்குது. இருந்தாலும் வந்து தமிழை வந்து இப்போ வந்து வேற லெவலில் இருக்கிறது காரணம் வந்து ராமசாமி. அதை வந்து நம்ம ஒத்துக்கிட்டோம். ஏதோ எனக்கு ஓரளவுக்கு அறிகிறதுக்கான அவரு தான். சில விஷயம் வந்து நான் ஒத்துக்க மாட்டேன், ஆனால் அவர் சில விஷயம் வந்து பண்ணல. இந்த விஷயத்த பண்ணது வந்து அவர் போய் ஆந்திராவில் போய் பண்ணியிருந்தானா வந்து ஓகே, தமிழ்நாட்டா பண்ணால் அதே பண்ண விஷயத்த ஆந்திராவில் போய் பண்ண முடியுமா? ஆந்திராவில் யோசிச்சு பாருங்க. ஆந்திராலெலாம் போயிட்டுலாம் அந்த நாயுடு
நாய்க்கர் அவரோட ஜாதிக்காரங்கிட்ட போயிட்டு இதே ராமசாமிக்கு போஸ்ட் பண்ணிப்பான். அதெல்லாம் சொல்லுங்க, அந்த கதையை விடுங்க, அதெல்லாம் சொன்னா அவ்வளோதான், விட்டுப்பான். சரி விடுங்க, இது விடுங்க. நம்ம வந்து அறிவானவங்க, நம்ம வந்து புரிஞ்சுப்போம், யதார்த்தத்தை புரிஞ்சுப்போம். ஒரு அறிவான ஆளு அவர் ராமசாமி நாயக்கர் வந்து ஒரு அறிவான ஆளு. அவர் வந்து நம்மகிட்ட சொல்றாரு ஒரு அறிவான விஷயம், ஜாதி வேணாம்னு சொல்லிட்டு நம்ம புரிஞ்சோம். அதே மாதிரி இளைஞர்கள் வந்து இந்திய அக்ரிடேஷனுக்கு எதிர்த்து போராடணும், தமிழுக்காக போராடணும், தமிழுக்காக நின்றார் அவர். அவரும் தமிழன் தான். 200 வருஷம் முன்னாடி இருந்தாங்க அவங்க ஃபேமிலிலாம். அங்கே விஜயநகர் அது நிறைய ஒரு 300 வருஷம் கதைலாம் இருக்குது. விஜயநகர் பீரியடு அந்த இதில் வந்து இது சோல்ஜர் அதெல்லாம் அந்த கதை இருக்குது. இருந்தாங்க 1965 அப்படி ஒரு அக்ரிடேஷன் நடந்தது. அந்த அக்ரிடேஷனில் வந்து 70 ஸ்டூடெண்ட்ஸு 70 பேர் ப்ளஸ் வந்து நார்மல் மக்கள் கூட இறந்தாங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டான ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தெரியல, கோச்சிக்காதீங்க, நான் கொஞ்சம் லைட்டாக போதில் இருக்கேன். ஆனால் ஒரு மினிமம் ஒரு 70 பேர் ஆச்சு, 70 to 100 பேர் ஆச்சு இந்தியா அக்ரிடேஷனில் வந்து இறந்தாங்க. அது ஸ்டூடெண்ட்ஸ் தான் முக்கால்வாசி இறந்தது. அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எங்கே இருந்தாங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்தவங்க. ஓகேவா? இப்போ வந்து அந்த கட்சி வந்து இப்போ இந்த நிலைமையில் இருக்கிறதுக்கு காரணம் வந்து அந்த ஒரு அக்ரிடேஷன் தான் ஒரு காரணம். ஓகேவா? இப்போ வந்து நான் இப்போ கரண்ட் பாலிடிக்ஸ் கூட இதை கம்பேர் பண்ணுறேன். நான் இப்போ ஒரு அகிடேஷன் சொல்ல முடியாது, ஒரு ஸ்டாம்பேட் நடந்தது. வாட் வி கால்ட் அஸ் ஸ்டாம்பேட். வெயிட் a minute.